பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 84 11வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது என்றுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் உத்தமமாய் எல்லா காரியங்களிலும் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற வேலை ஏற்ற நேரத்தில் எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்வாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் ஒரு வார்த்தை பேசுகிறார். அந்த வார்த்தை கூட, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் ஆபிரகாமோட இப்படியாக பேசுகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் உத்தமனாய் நடக்கணும். அப்படி தான் தேவனுடைய விருப்பம். நாம் உத்தமமாய் நடக்கும்போது அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆகையால் நாம் எல்லா காரியத்திலையும் உண்மையாக உத்தமமாய் நடப்போம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.